சூப்பரான இட்லி கடைங்க. இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா 3 பைசாலேருந்து இட்லி பண்ணி கொடுத்துருந்தாங்களா. எனக்கு 90 வயசு ஆகுது. சும்மா 3 பைசா ஒரு இட்லி. ஆமாம். இந்த விறகடுப்புல தான் அவிக்கும். அம்மிலாரே தான். ஆமாம். ஆட்டோரில் தான் சட்னி. ஆமாம். சாம்பார் சட்னி மிளகாப்பொடி மிளகாப்பொடியா தொட்டுக்கிட்டாமா போட்டுட்டு போ சின்ன போடும் பெருமா ஒரு வாட்டி 500 வருஷம் மேலே போய் நம்ம இது பண்ணுற மாதிரி பரன்னா. ஆமாம். மேலே பசியோட யார் வந்தாலும் சுட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்கு 4 இட்லி கொடுத்து சாப்பிட்டு போங்க. நான் 50 காசுக்கு சாப்பிட்டோம். இப்போ வெறும் 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் உள்ள எல்லாருமே வந்தாங்க. இப்போ எல்லா பக்கமே கரண்ட் கிடையாது. கையால் ஆட்டி எல்லாத்துக்குமே கொடுக்கணுங்கிற மாதிரி எல்லாருமே இப்போ அந்த ஊரோட சாப்பிட்ட மாதிரி காலையில் சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்குங்க. எல்லாம் இந்த வியாபாரத்தை வச்சு தான் என்னை வளர்த்து என்னை படிக்க வச்சதெல்லாம் எங்கள் அம்மா தான். அதை என்னை விடக்கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் தொழில் பண்ணுவேன். அதை இந்த மக்களுக்கு இந்த ஊரில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கவும், இந்த மக்கள் சாப்பிட்றவங்க எவ்வளோ கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயில் இருக்குது பக்கத்தில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு சிவன் கோயில், ஒரு 800 வருஷம் தாண்டினது. அந்த கோயில் பழுதடைந்த நிலையில் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆதி காலத்தில் உள்ள மீன் சின்னம், பாண்டியனோட சின்ன மீன் சின்னம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. பயங்கரமா இருக்கு. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டிலும் தமிழும் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாங்க, ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கேன். திருச்செந்தூர் போகிற வழியில் உமரிக்காடுன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸில் கொர்க்கைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் மாரியம்மன் கோயில் போகிற வழியில் பாட்டி இட்லி கடைன்னு ஒரு சூப்பரான இட்லி கடைங்க. இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா 3 பைசாலேருந்து இட்லி பண்ணி கொடுத்துருந்தாங்களாம். அது இல்லாமல் 90 வயசு ஆகுது அந்த பாட்டிக்கு. ஆனால் பார்க்க ஒன்று எக்கா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 5 ரூபா தான் இப்போ இட்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே வாங்க, இட்லி சாம்பார் சட்னி மட்டும் கொடுக்குறது இல்லாமல் இட்லி பொடிலாம் வச்சு கொடுத்துருக்காங்களா. இட்லி பொடிலாம் வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. பெரும்பாலும் இடத்துல இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த தரம் கொடுத்துருக்காங்க. அது மக்கராக தான் ரிவ்யூ வாங்கி தரேன். அப்படியே உள்ளே போயிட்டு பாட்டிக்கிட்ட வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க மக்களே, கமா. அவ்வளோனே பாட்டி வெல்கம் பண்ணுறதுக்கு வாசல்ல இருக்கிறாங்க. பாட்டி நல்லா இருக்கீங்களா? பாட்டி, நம்ம கடை எங்கே இருக்குது? நம்ம கடை பேர் என்ன பாட்டி? கடை நமக்கு இங்கே கொற்கையில் இருக்குது. அது வச்சிருந்த கடை. அது இப்போ அடைச்சி கடைக்கு வீட்டில் இருந்து பண்ணுவேன். வீட்டில் இருந்து பண்ணுறீங்களா? ஆமாம். ஸோ உங்கள் பேர் பாட்டி? என் பேர் ரெங்கம்மா. ரங்கம்மா. ரங்கம்மா கடையில் இட்லி பாட்டி கடை. அதான் சொன்னாங்க, சின்ன பசங்க கூட எடுத்துகிட்டு வந்து விட்றாங்க. நம்ம கடையில் என்னென்ன கொடுக்குறீங்க? நம்ம கடையில் இட்லி மிளகாப்பொடி சட்னி சாம்பார் காலையில் மட்டும். ஓகே, வியாபாரம். ஆமாம். என்ன வயசு பாட்டி ஆகுது உங்களுக்கு? எனக்கு தானே, எனக்கு 90 வயசு ஆகுது. சும்மா போய் சொல்லாதீங்க. இல்லை, 90 வயசு தான். என் மட்டும் பழைய காலத்து சாப்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப சூப்பரான விஷயமா கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் பார்த்தேன், நிறைய கேட்டேன், பக்கத்தில் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன வயசுலேருந்து இந்த தொழில் இட்லி இது போடுறது? நான் என் காலேஜ் 15 வயசுலேருந்து இந்த வியாபாரம் தான். அங்கே எங்கள் வீட்டில் வியாபாரம். அது இங்கே வந்த மாதிரி இங்கே வியாபாரம் கட்டி கொடுக்க. என்ன ப்ரைஸில் பட்டி கொடுத்துருந்தீங்க? என்ன விலையில கொடுத்துட்டு இருந்தீங்க? நான் கொடுத்தது அரை நாள்லேருந்து இப்போ 5 ரூபாய் ஆக்கியிருக்கேன். அரைனா அப்போ அது அந்த 3 பைசா. 3 பைசா? ஆமாம். 3 பைசாலாம் நான் பார்த்தது இல்லை. 5 பைசா பார்த்துருக்கேன், 3 பைசா பார்த்தது இல்லை. அப்போ 1 பைசா 2 பைசா 3 பைசா தள்ளி 6 பைசா 3 பைசா ஒரு இட்லி. ஆமாம். ஓகே. இன்னைக்கு வேலை இன்னைக்கு 5 ரூபா. 5 ரூபா அந்த விலையில கொடுக்குறீங்க. ஸோ எப்படி மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு இருக்கு இங்கே? மக்கள்லாம் பாட்டி வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி விட்டுறாங்க. எல்லாமே இங்கே வந்து வாங்கிட்டு வாழை தோட்டத்தில் வேலை பார்க்குற ஆளுக்கு. ஓகே, அதனால வாங்கிட்டு போய் என்ன மாதிரி இதில் செய்றீங்க பாட்டி? நான் விறகடுப்புல தான் அவிக்கேன். ஓகே. ஆமாம். கிரைண்டர் இவ்வளோ நாள் கிடையாது. இப்போ 2 வருஷமா தான் கிரைண்டர். என்ன கை அரைச்சி விறகு எடுப்போம். கையில தான் அம்மியில் அரைதான். ஆமாம். அம்மியில் அரைச்சி அந்த இதை மிஸ் பண்ணிட்டேங்க. இப்பவும் ஆட்டுலாம் சட்னி அரைக்குது. அப்படி ஆட்டூரில் தான் சட்னி? ஆமாம். ஏன்னா மிக்சி போட தெரியாது. ஆமாம், ஆட்டூரில் தான் சட்னி. ஆமாம். ஸோ நீங்க உங்க சப்போர்ட்டா யார் இருக்கா? சப்போர்ட்டா என் மகா தான் இருக்கா. அப்படியா? நல்லா இருக்கீங்களாமா? இட்லிக்கு தொட்டுக்க என்ன நல்லமா வைப்பீங்க? இதுதான் இட்லிக்கு சாம்பார் சட்னி மிளகாப்பொடி. மிளகாப்பொடியா? தொட்டுக்கிட்டாமா? மிளகாப்பொடி தரீங்களா? இட்லி பொடி, அது மிளகாப்பொடின்னு சொல்லுவோம். மிளகாப்பொடி தனியாக வாங்கினாலே காசு தான் நிறைய இடத்துல. இல்லை, காசு கிடையாது. நான் தும்ப தான் கொடுக்குறேன். சரிப்பா. சின்ன பசங்க தான் வருவாங்க, தருவாங்க. இன்னைக்கு இல்லை 5 ரூபா இல்லை 4 ரூபா இல்லைன்னா மறுநாள் கூட 5 ரூபா போட்டே தந்துடுவாங்க எனக்கு. அப்படியா? 4 ரூபாய்க்கு கூட கொடுப்பீங்களா? என்ன செய்ய, சில ஆளுக்கு அது இவ்வளோதான் இருக்குங்க. பசி சாப்பிட்டு போகுது.
அதுதான்மா ஆமா. நீங்க இப்ப காசு முக்கியம் இல்லைன்ட்டு இப்போ இந்த வியாபாரம் பண்ணி கூட நம்மளுக்கு இந்த டைம்ல ஸோ காசு முக்கியம் இல்லைன்னு பசின்னு சாப்பிட்டு போறோம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அது ஒரு புனி ஆமா. எல்லாம் வராது, ஏதோ கஷ்டப்பட்டு வரும், சாப்பிட்டு போகும். ரொம்ப நல்ல விஷயமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. இந்த மாதிரி கிண்ணத்துல வந்து சட்னியை கொடுக்குறாங்க. எதுக்கு பாட்டிமா இப்படி கொடுக்குறீங்க? அவங்க இந்த ஓரமா ஊற்றி சாப்பிடுவாங்க, எவ்வளவு வேணுமோ வேணுங்கிறது ஊற்றி சாப்பிட்டுவாங்க, அதுக்காக அதை கொடுத்துருவேன். ஒரு நல்ல சூப்பர் விஷயம். நான் அது கேள்விப்பட்டேன், அந்த வெள்ளம் டைம்லலாம் நீங்க அது ஆட்டு ஓரத்தில் ஆற்றில் அரைச்சேன், அரைச்சி கொடுத்துட்டேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு எல்லாம் பாவம், சின்ன பிள்ளைகளுக்கு அது இதுக்குள்ள இது போகும், அரைச்சி கொடுத்துருவேன். பிள்ளைகள் வெளியூர்ல இருந்து தான் வந்து வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு கடையில் இட்லி இல்ல, நானும் வரல போட்டு அரைச்சி கொஞ்சமா போட்டு அரைச்சி. கரண்ட் இல்லைன்னாலும் நம்ம கரண்ட் இல்லைனாலும் கொடுத்துருவேன். கரண்ட் இல்லைனாலும் நம்மளால செய்ய முடியும். செய்ய முடியும். பிள்ளைகளுக்கு பாவம்னுடா, வெளியூர் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைக்கு தாங்க 2-3 எங்களுக்கு கூட வேண்டாம், இட்லியும் கிட்டி சாப்பிட்டுக்கிடுவோம். அந்த பிள்ளைகளுக்கு வர்ற ஆள் பதிவு வர்ற ஆட்கள் தானே, அதை வாங்கிட்டு. இது பானை என்ன பாட்டி? இது வெங்காய பானைன்னு சொல்லுவேன். உருளி என்ன பண்ணுவீங்க? என்ன போட்டு வைப்பீங்க? இது இப்போ அரிசி போட்டு வச்சிருக்கேன், காய்ச்சி இருக்கு, அதில் பேர் போட்டுருக்கும் பாருங்க. இது எத்தனை வருஷம் பரமையான பாட்டி? இதெல்லாம் இப்போ நாங்கள் 6வது தலைமுறை. இவர் பேர் போட்டுருக்கு, போ சின்ன போலும் பெருமா ஓதுவாருங்க. 500 வருஷம் கோயிலுக்குள்ள இல்லை, இதுல அரிசி தான் போட்டு வைப்பீங்கண்ணே? அரிசி போட்டு இட்லி அரைக்கிற அரிசி 8 இப்படி அரிசி மேல போய் நம்ம இது பண்ற மாதிரி பரன்னா. ஆமாம், மேலே கிண்டுவோம். ஓ, பரன் வச்ச வீடுலாம் இப்போ இருக்கிறது இல்லை, இப்போ இருக்கிறது இல்லை. கொச்சியோட யார் வந்தாலும் துட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்கு 4 இட்லி கொடுத்து சாப்பிட்டு போங்க. போயிட்டு மக்கள் யாராவது வந்தாங்க, நான் வண்டி ரிவ்யூ வாங்கி தரேன். அப்படி இல்லைன்னா இட்லி கல்லில் ஆட்டின சட்னி ப்ளஸ் சாம்பார் இட்லி பொடி வச்சு ஒரு பொடி பிடிக்கலாம். வாங்க மக்களே, நன்றிம்மா. நான் சின்ன வயசுல இருந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். எல்லாருமே இங்கே வந்தாச்சுன்னா இங்கே தான் சாப்பிட வருவாங்க பெரும்பாலும். நாங்கள் இப்போ சாப்பிடும்போது இட்லி வந்து 50 காசுக்கு சாப்பிட்டோம். இப்போ வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்காங்க. ஒரு இட்லிக்கு கொடுப்பாங்க, சட்னி சாம்பார் எல்லாமே கொடுப்பாங்க. ஆமாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தோட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லாருமே வந்தாங்க. அப்போ எல்லா பக்கமே கரண்ட் கிடையாது, கையால் ஆட்டி எல்லாத்துக்குமே கொடுக்கணுங்கிற மாதிரி எல்லாருமே இப்போ அந்த ஊரோட இப்போ சாப்பிட்ட மாதிரி காலையில் சாப்பிடுவாங்க. அப்படியே வெள்ளத்தோடு அப்படி கொடுத்தாங்க. எல்லா பக்கமும் இருந்து வந்தாங்க. நம்ம பக்கத்து வில்லேஜ்லாம் இருந்து வருவாங்க. எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கும் போது கூட ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குற இடம், அதனால எல்லாருமே வருவாங்க. டேஸ்ட் ஒரே மாதிரி, அது டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், நம்ம டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இட்லி பொடி கொடுக்குறாங்க கேள்விப்பட்டேன். ஆமாம், இட்லி பொடி கொடுக்குறாங்க, அப்புறம் சட்னி கொடுப்பாங்க, சாம்பார் கொடுப்பாங்க. இன்னைக்கு இட்லி வெறும் 5 ரூபாய்க்கு தான் கொடுக்காங்க. இன்னைக்கு இட்லி 12 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. பாட்டிக்கிட்ட இட்லி சூப்பரா இருக்கா? என்ன நீங்க எத்தனை வருஷமா வரீங்க இங்க? நான் 2 வருஷமா அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இலையில வச்சு சாம்பார், சட்னி, மிளகுடி. எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்குங்க. எல்லாம் இல்ல மிக்ஸில அரைக்கிறத அம்மியில அரைச்சு கொடுக்குறாங்கல்ல? இல்ல, இந்த இதுதான், இந்த ஊரு தான். அங்க விவசாய வேலை. விவசாய வேலைக்கு போறீங்கல்ல, காலையில இங்க சாப்பிட்டு போனா அது எப்படி இருக்கு? சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு போனோம்னா மத்தியானம் 12 மணி தான் வீட்டுல சாப்பாடு. 90 வயசு 5 ரூபா வைப்பான், அப்போ 3 ரூபா அப்படி சாப்பிட்டு. இந்த வீட்டுல இவங்க தான் எல்லாமே நடத்துது, வைக்கிறது, எல்லாம் பாக்குறது. ஒரு ஆளா வந்து எல்லாம் பண்றாங்கன்னா வந்து பாட்டியோட பையனானா? ஆமா, நான் வந்து பாட்டியோட பையன். ஸோ அம்மா வந்து கொடுத்துட்டு இருக்காங்களா? எப்படி பாக்குறீங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க அப்பா வந்து 74 இறந்து போனாங்க. நான் அப்பெல்லாம் ஒரு 12 வயசு தான். அப்போ அதுக்கு பிறகு இந்த வியாபாரத்தை வச்சு தான் என்னை வந்து வளர்த்து என்னை படிக்க வச்சதெல்லாம் எங்கள் அம்மா தான். அதனால எங்கள் அம்மா வந்து தொடர்ந்து அந்த தொழிலை விடக்கூடாது. நாங்கள் ஓரளவுக்கு இப்போ வசதி வந்தால் கூட நான் அந்த வயசில் பண்ணதை இன்னும் விடக்கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் பண்ணுவேன். அதை இந்த மக்களுக்கு வந்து இந்த ஊரில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கவும், இந்த மக்கள் சாப்பிட்றவங்க எவ்வளோ கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவங்கள ரெஸ்ட் எடுக்கலாம் சொன்னாலுமே அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 தடவை நம்ம கோயில் இருக்குது பக்கத்தில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு சிவன் கோயில், ஒரு 800 வருஷம் தாண்டினது. அந்த கோயில் பழுதடைந்த நிலையில இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 800 வருஷம் பழமையான கோயில். ஆமாம், 800 வருஷம் பாண்டியன் காலத்தில் உள்ளது. அதை 2ஆவது ரீமேக் பண்ணுறதே 800 வருஷம் ஆயிட்டு. அப்படியா? ஆமா, சூப்பரான விஷயம். அந்த கோயில் காமிக்கிறீங்களா? நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்குறேன். நீங்க பண்றீங்களா பாட்டி அது? ஆமா, அவங்களுடைய சொந்த கோயில் தான், எங்களோட சொந்த கோயில். ஆனா ஊர் கிராமத்து மக்கள் எல்லாரும் வருவாங்க. இந்த ஊர்ல ஒரு கோயில் கூட நடக்கு, அதோட தீர்த்தம் கூட அங்க வச்சுதான் அங்க பூஜை பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி விசேஷமான பழமையான கோயில். ஆதி காலத்து கோயில்னாப்ல அந்த கோயிலுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. ஆதி காலத்துல உள்ள மீன் சின்னம், பாண்டியனோட சின்ன மீன் சின்னம் அங்க பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த கோயிலை இப்ப இடித்து நாங்க புதுசா நிவாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மக்கள் உதவிதான், பொதுமக்கள் உதவியோட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கோயில் போய் காட்டுறீங்களா எப்படி இருக்கு? நீங்க வாங்க கோயிலை பார்க்கலாம்.
மக்களே, இப்ப ரங்கம்மா பாட்டிக்கிட்ட இட்லி வாங்கியாச்சு. இங்க இட்லி பாட்டின்னு சொல்றாங்க. சின்ன பசங்கலாம் கேட்டாலே கூட்டிட்டு வந்து விட்டுறாங்க. அப்படி கவலை வேணாம், நான் லொகேஷன்லாம் மேப் பண்ணி விடுறேன். ஸோ பாட்டி வந்து இட்லி கூட பொடி வச்சு சட்னி, அவங்க தேங்காய் சட்னி இல்லாம கார சட்னி அரைச்சு கொடுத்துருக்காங்க. சாம்பார் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ கிண்ணம், இதை பாருங்க, நம்ம சால்னா ஊற்றுவோம் அந்த மாதிரி கப்பு இதில் வச்சு கொடுக்குறாங்க. இந்த வீடை பார்த்தீங்கன்னா அந்த சீமை ஓடுன்னுவோம், 200 வருஷம் பழமையான வீடு. அந்த வீட்டுக்குள்ளே தான் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே உட்காந்து சாப்பிடும் போதே ஒரு செம்ம ஆம்பியன்ஸை ஃபீல் பண்ண முடியுது என்னால். சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க கார சட்னி நிறைய பேர் சொன்னாங்க. கார சட்னி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். இட்லியை ஜஸ்ட் இப்படி தான் புடுறேன், எப்படி வராம பாருங்க. ஆஹா, என்னங்க இப்படி பண்ணியிருக்காங்க. இவங்களே ஆட்டுக்கல்ல ஆட்டி பண்ணுற இது இருக்குல்ல, ஸோ அதுதான் விஷயம். அதுவும் அந்த பக்குவம் இவங்க இத்தனை வருஷமாக செய்கிறாங்களே அது. கேட்டேன் பாட்டிக்கிட்ட, ஏன் இந்த மாதிரி கப்பில் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோப்பா சாப்பிட போகிறாங்க, வேணுன்றதை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோம், நம்ம கொடுக்குறது இல்லாமல் வேணுன்றதை ஊற்றி சாப்பிட்டோம்னு சொல்லி அது இட்லி ஒரு இலையில வச்சு சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மியில் ஆட்டு தாங்க செய்கிறாங்க. கார சட்னியாக இருக்கட்டும் சரி, நம்ம மற்ற மசாலா பொருள் எல்லாமே அம்மியில் ஆட்டு தான் செய்கிறாங்க. சீரியஸ்லி குழம்பு வந்து நான் அந்த கார சட்னி காரமாக இருக்கும் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நல்லா சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே தேங்காய் அரைச்சி நம்ம காஞ்ச மிளகாலாம் போட்டு போகணுமே அந்த மாதிரி மெத்தட்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் தாளித்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம சூப்பராக இருக்குங்க கார சட்னி. அப்படியே இட்லியை பிசைஞ்சு அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துக்கலாம். வேற மாதிரி அந்த தேங்காயோட ஃப்ளேவர், அந்த கார சட்னி, அந்த காஞ்ச மிளகா ஃப்ளேவர் போட்டு இவங்க அம்மியில் அரைச்ச சட்னியை டேஸ்ட்டு சாப்பிட வேற மாதிரி இருக்கான். ஸோ மிளகா பொடி இவங்களே ரெடி பண்ணுறாங்க. ஸோ மிளகா பொடியை வர இட்லி வித் மிளகா பொடியெலாம் எங்கேயும் தர மாட்டுறாங்க, தந்தாலும் காசு கேட்குறாங்க. இங்கே அதை பாட்டி ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இந்த மிளகா பொடியே 300 இட்லி சாப்பிடலாம் போல. மிளகா பொடி அருமையாக இருக்கான், டேஸ்ட் வேறு மாதிரி. அந்த இட்லிக்கும் மிளகா பொடிக்கும் வெறும் பொடி மட்டும் தான் தராங்க. நீங்கள் வேணா எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் வெறும் பொடியே காரசாரமாக இருக்கான். ஸோ உங்ககிட்ட இந்த டிஃபன் சாம்பார் மாதிரி வச்சுருக்காங்க. டிஃபன் சாம்பார் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். எல்லாமே இந்த மாதிரி கப்பில் கொடுத்துட்றாங்க மோஸ்ட்லி. ஏன்னா அவங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. நம்ம யூஸ்வலாக பருப்பு குழம்பு வைப்போம்ல, பருப்பு ஆட்டி வைப்போம்ல, ஸோ அந்த மெத்தட் தான் பண்ணுறாங்க. இதில் பெரிய விஷயம் என்னென்னா இவங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ சின்ன வெங்காயம், ஸோ அந்த எப்படி நம்ம ரசம் வந்து இடித்து போட்ட ரசம் செய்வோமே, சேம் அதே மெத்தட் தான். அந்த தாளிப்பு அதெல்லாம் பெருசாக இல்லை. அவங்க அந்த மசிச்ச அந்த இதிரியே அவங்க அந்த சின்ன வெங்காயம் ப்ளஸ் கடைவாங்க. சாம்பார் கடையிறது பார்த்தீங்களா, மத்தில் போட்டு கடையுமே, அந்த மாதிரி கடைஞ்சி சாம்பார் பண்ணியிருக்காங்க. அந்த கடையலோட இது சூப்பராக இருக்குது, சாப்பிட வர்ற மாதிரி இருக்கான். ஸோ அந்த சாம்பார் சட்னியை வச்சு அப்படியே ஒரு மிளகா பொடியை தொட்டு ஒரு ஃபுல் பேட்ச் ஒர்க்காக போயிடலாம். எனக்கு வந்து இந்த கார சட்னி பொடி அல்டிமேட்டு, சாம்பார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஹோட்டல் சாம்பார் சாப்பிட்ருப்பீங்க, இது வந்து எப்படின்னா ஒரு பருப்பு சாம்பார் சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்து அவங்க அப்படி தான் செஞ்சுருக்காங்க. வெறும் அந்த டால் மட்டும் போட்டு நம்ம அந்த தக்காளி வெங்காயம் கூட சின்ன வெங்காயம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்படி பிசைஞ்சு சாப்பிட பிடிக்கும். சாம்பார் சட்னி இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட பிடிக்கும். ஒரு எத்தனை பேர் பிடிக்கும்னு கேட்காம பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் பொடியை தொட்டுட்டு வேற மாதிரி பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட் வைஸு நான் எதிர்பார்க்கல. 5 ரூபாய்க்கு இவங்க கொடுக்குற இட்லி இது 3 ரூபா 3 பைசாவில் வந்து 3 ரூபாய்க்கும் கொடுத்துருந்தாங்க. 2 மாதம் இப்போ தான் இப்போது 5 ரூபான்னு ஆக்கியிருக்காங்களா. மேபி 2 மாதம் முன்னாடி தெரிஞ்சிருந்தானா இந்த இட்லி 3 ரூபான்னு தான் வாங்கியிருப்பேன். இங்கே வர வயல் வேலைக்கு போகிறவங்க சரி, இங்கே பக்கத்தில் எல்லாருமே பாட்டி கடைக்கு தேடி வந்து இட்லி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அதுவும் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க காலையில் ஒரு 6 மணியில் ஆரம்பித்து ஒரு 10-11 மணி அந்த டைம்லேயே முடிச்சிடுறாங்க. ஸோ நான் வர டைம்லேயே இந்த டைம்லேயே அந்த இட்லி எல்லாமே கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகிது வச்சுக்கோங்களேன். ஸோ வாங்க இந்த இடத்தாண்ட லொக்கேஷனாக மேப் பண்ணி விட்றேன். திருச்செந்தூர் சைடில் போகிறீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த அட்மாஸ்பியரில் உட்காந்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு போகிறதுக்கு டிஃபனும் சூப்பர். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தோசை பூரி வடகரி இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோட
மைண்ட் செட்டோட வந்து அப்படியே கிராமமாக இருக்கும். பக்கத்தில் சிவன் கோயில் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிவன் கோயில் இருக்குது. அது ரொம்ப 800 வருஷம் பழமையான சிவன் கோயிலாம். ஸோ அந்த மாதிரி கோயிலில் பார்க்கலாம் நீங்கள். அது இல்லாமல் பக்கத்தில் குளம் இருக்குன்னாங்க. ஸோ பார்த்துட்டு அப்படியே அருமையான காலை டிஃபனை ஒன்று முடிச்சுட்டு போகலாம். இங்கே வந்து சாப்பிட்டது மன திருப்தியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் எனக்கு இருக்குது இங்கே சாப்பிட்டது. அதுவும் அந்த பாட்டி வந்து 90 வயசுலேயும் அவங்க செய்கிற வேலை தெரியுமா, ஒரு மின்னல் வேலை செய்கிறாங்க. அந்த கலைப்புன்னுவாங்களே அப்படின்னா என்னென்ன இந்த பாட்டிக்கு தெரியாத மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ வேலை செஞ்சுறாங்க. வரவங்க எல்லாரையும் இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு தான் பரிமாறுறது எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு பெண்ணா. ஸோ இட்லி கடையில் அசத்திட்டு வராங்க. சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு இட்லி எல்லாமே ஒரு அல்டிமேட்டு. டேஸ்ட்டு நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க அரைக்கிறது பார்த்திங்க எல்லாமே மிஷினரி இல்லாமல் மனுஷங்க மூலியமாக அரைக்கிற மாதிரி தான். ஸோ மிஷினரி இப்போ வந்து தான் மனுஷங்கன்னா அரைக்கிறது பற்றி உரலாக இருக்கட்டும் சரி, அம்மியாக இருக்கட்டும் சரி, எல்லாமே மிஷினாக இல்லாமல் மனுஷன் மூலியமாக இவங்க பண்ணிட்டு இருக்கனால தான் இந்த மாதிரி டேஸ்ட்லாம் கொடுக்க முடியுது. சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிஃபனை சாப்பிட்லாம். அதுவும் இட்லி, சாம்பார், சட்னி, பொடியோட. ஸோ இந்த சைடில் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியாமி. டாடா பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு நம்பிக்கை தரும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியா பண்ணி. டாடா பை பை.